நீதிமொழிகள் 13:22 அது வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 13:22 படிங்க. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பார்த்தீங்களா? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ரைட். இப்போ உங்களுடைய உடம்புல ஓடுற ரத்தம், ஸ்ட்ரென்த்து, அது எல்லாம் என்னவா மாறிச்சு? 100% உங்களுக்காகவே ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ எப்படி ஆகி போச்சு? 50-50 இருந்துச்சு. இப்போ பிள்ளைங்க வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், சொத்து வைத்து போகிறான். இப்போ கவனிங்க, நீங்க உங்களுக்காகவே செலவு பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் போய் மனைவிக்காக 50% இயங்குற ஒரு நபரா மாறின நீங்க இப்ப வித்தியாசமா மாறிட்டீங்க. 3 பங்காயிருச்சு. 33 அதாவது 33.33 33.33 33.33. நீங்க, உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து நீங்கள் போக வேண்டும் இந்த உலகத்தின் ஓட்டத்தில் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒரு செயல்பாடு இல்லாமல் உலகத்தை என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக வாழணும், எல்லா விதமான இன்பங்களை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி பணத்தை தங்களுக்கே செலவு பண்ணுறாங்க. அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிறனுக்குரிய யாதொன்றையும் என்ன செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு எல்லைக்கு வந்துட்டீங்கன்னா 33% நீங்கள் உங்களுக்குரியதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய வருமானத்தில் உங்களுடைய மனைவிக்கு 33%, உங்கள் பிள்ளைக்கு 33%, 33.33 33.33 33.33 3 கூட்டினீங்கன்னா 99.99. ஒரு யாருக்கா கொஞ்சம் கூட கிடைக்குமா இருக்கும் 100%. முத இந்த பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்குரிய தசம பாகத்தை கர்த்தருக்கு தவறாமல் செலுத்துங்க. ஒரு நாளும் குறைவு வரவே வராது. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமா, உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு கதை ஒரு நாள் நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒன்றில் சொன்ன ஞாபகம் இருக்குது. ஒரு பாஸ்டர், ஒரு விசுவாசி, அந்த விசுவாசி தசம பாகம் கரெக்டாக கொடுத்தார் கர்த்தருக்குன்னு. அவருடைய சம்பளம் வெறும் 1000 ரூபாய் இருக்கும்போது 100 ரூபாய் கரெக்டாக கொடுத்தார் கர்த்தருக்குன்னு, கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்தார். அப்புறம் ஆண்டவர் அவரை மிகுதி ஆசீர்வதித்து மாத வருமானம் 10,000 ஆனது. 1000 ரூபாய் தசம பாகத்தை தவறாமல் கொடுத்து வந்தார். மாத வருமானம் அவருக்கு 1,00,000 ஆயிற்று. மாதம் 10,000 ரூபாய் தசம பாகம் கொடுத்தார். அவருடைய வருமானம் 10 லட்சம் ஆயிற்று. ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்த அவர் 2-3 தடவை கொடுத்துட்டு 3-4 தடவை நின்று கேட்டார், பாஸ்டர் இந்த 1,00,000 கொடுக்குறேனே கரெக்டாக செலவு பண்ணுறீங்களா? எல்லாம் கரெக்டாக தான் செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ பாஸ்டர் சொன்னார், கொஞ்சம் நேரம் இருப்பா, ஒரு சிறு ஜோம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு. உனக்கு கவலையாக இருக்கக்கூடாது தானே, ஒரு சிறு ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணிட்டு வந்தார். என்ன பாஸ்டர் ஜோம் பண்ணீங்கன்னு? இவன் ஆதி நிலைமைக்கு திரும்பட்டும் கர்த்தாவேன்னு ஜோம் பண்ணியிருக்கேன். 1000 ரூபா வாங்குறப்போ உனக்கு சந்தேகமே இல்லைல்ல? 100 ரூபா கரெக்டாக கொடுத்துட்டு அமைதியாக இருந்தேல்ல? இப்போ உனக்கு 10 லட்சம் வருமானம் வரும்போது 1,00,000 கொடுக்கும்போது அது சரியாக செலவு பண்ணுறாங்களா பயம் வருதில்ல? உனக்கு பயமே வேண்டாம்ப்பா, நீ ஆதி நிலைமைக்கு திரும்பணும்னு ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரா? பாஸ்டர் வேண்டாம் இல்லை நான் கரெக்டாக அவங்ககிட்ட கொண்டு வந்துடுறது, கர்த்தருக்கு தான் கொடுக்குறேன். கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க. ஆலயத்திலும் அவருடைய எல்லா பிரகாரங்களிலும் அவருடைய ஊழியத்திலும் அது பயன்படும் போது கர்த்தர் உன்னை நினைப்பார். அவர் அல்லவா அதை பெறுகிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? ஆமென். இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ உங்களுடைய அன்பு மாறாமல் இந்த
ஈக்குவல் லெவலுக்கு வச்சிட்டிங்களா? 50-50, இப்போ 33.33 அளவுக்கு 3 பங்கு ஆகணும். வெறுமனே அதை நாமே வாழ்ந்து அனுபவித்து போகக்கூடாது. உன் பிள்ளைகளையும் பாருங்க, வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 13:22, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். உன் பிள்ளைக்கு சொத்து சேர்க்குற, நீ உன் பேர பிள்ளைக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு நீ போகணும் இந்த உலகத்தை விட்டு. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நிறைவேற்றிட்டு போ. நீ நல்லவன். இல்லைன்னா நீ சாதாரணமானவன். மற்றவர்களை போல, அவிசுவாசியை போல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற உனக்கு நல்லவனாக தெரியல. கர்த்தர் உன்னை நல்லவன் என்று எப்படி சொல்வார்? வசனம் நிறைவேறினால் நீ நல்லவன் என்று எண்ணப்படுவாய். இல்லைன்னா நீ நல்லவன் அல்ல. நீ உனக்காக ஓடுகிறாய். இப்போ கர்த்தருடைய கைகளில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் பேர பிள்ளைக்காக இப்போ இருந்தே உழைக்க ஆரம்பிங்க. வாலிப பிராயத்திலிருந்தே ஒரு நல்ல தீர்மானத்தையும், உங்களுக்குரிய சந்ததி என்று ஒன்று இந்த உலகத்தில் வரப்போகுது என்றும், ஆயிரமான தலைமுறை பின்னால நிற்கிறதையும் நீங்கள் கண்டு அதற்கென்று இன்றிலிருந்து திட்டமிட்டு ஓடுகிறவர்களாக மாறுங்க. எல்லாவற்றையும் நான் வாழ்ந்து அனுபவிப்பேன் என்று சொல்லாதீங்க. பிறனுக்குரியது என்று சொல்றதுல உங்க பிள்ளைக்கும் பேர பிள்ளைக்கும் உரிய பங்கு இருக்கு. அதை நீங்கள் எடுத்து அனுபவிக்க கூடாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப வாழ்க்கையில சேமிக்க துவங்குங்கள். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சேன், கையில் 1 பைசா இல்லை, கர்த்தர் எப்படியோ நடத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து இப்போ இருந்து உங்கள் பேத்திக்கும் உங்கள் பேரனுக்குமே நினச்சி உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணுங்க. அன்பு, மாயமற்ற அன்பு இப்படி மாறட்டும். முதல்ல 2 இருந்தது. தேவனுக்குரியதை கொடுத்த பிறகு உங்களுக்கு ஈக்குவலண்டா மனைவி, அப்புறம் பின்பு பிள்ளை, பேர பிள்ளை. அப்போ உங்களுடைய எல்லா வருமானத்தையும் இப்படி பிரித்து செயல்படத்தக்கதான அளவு திட்டமிட்டா 3/1 பங்கு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைக்கும் பேர பிள்ளைக்கும் யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டியதில்லை. என்னுடைய பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு காசு வேணும், ஏன் கேட்குறீங்க? கேட்கக்கூடாது. நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிங்க. இப்பொழுது அந்த பணியை ஆரம்பிங்க. வாலிப பிராயத்தில் இருந்து திருமணம் ஆகி ஒரு பிள்ளைன்னு வரும்பொழுதில் இருந்து, ஒரு பிள்ளை பிறந்ததில் இருந்து உங்களுடைய வருமானம் 3 பங்காக எண்ணுங்க. தசமபாகம் செலுத்திய பிறகு 3 பங்காகட்டும். அதில் 1 நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையானது, மற்றும் உங்கள் மனைவிக்கு தேவையானது, பின்பு உங்களுடைய பேரப்பிள்ளை மற்றும் பிள்ளை, பின்பு பேரப்பிள்ளைன்ற ஒரு காலம் வரும்போது அதற்கும் என்றும் உங்களால் இயன்றதை சேர்த்து அந்த 3/1 பங்கு அப்படி ஒதுக்கி வைங்க. அது நீங்கள் எடுக்காதீங்க. எடுக்காம ஓடுறதுக்கு தீர்மானிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். ஆமென் சொல்லுவீங்களா? விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவதி, பாக்கியவான். விசுவாசித்தவளே பாக்கியவதி. கைவிட்டு விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென், ஆமென். ஆமா, கர்த்தருடைய கைகளில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்க ஓட ஆரம்பிங்க. அப்பொழுது பரத்திலிருந்து உண்டாகிற நன்மைகள் தன்னார் போல இறங்கி வர தொடங்கும். இந்த ஒழுங்கில் நீங்கள் வந்துவிட்டால் பரத்திலிருந்து வருகிற நன்மைகள் தானா இறங்க ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப போட்டு ஆண்டவர் சமூகத்தில் போராட வேண்டியதே கிடையாது. அன்புதான் திறவுகோல். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை அறியான். தேவனை யாருன்னு தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கிற. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கைகளில் உங்களை ஒப்பு கொடுங்க. இப்போ உங்களுடைய அன்பு எங்காகிலும் மாறி நிற்கிறதானால் ஆண்டவருடைய கைகளில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கைகளில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நான் செய்யணும் ஐயா, அப்படி நீங்க சொல்லி ஓடுனீங்கன்னா ஒரு நன்மை பிசகாமல் எல்லாம் வரும். உங்களுடைய மனைவியின் இடத்தில் அன்பு கூறுகிறதுல
எப்படி குறைபாடு வருகிறது? சிலர் துணிகரமான விபசார பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் கண்கள் இச்சையோடு இன்னொரு ஸ்திரியை பார்க்கிறதா இருக்கலாம். ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது வேறொரு மணமகனுக்கென்று நியமிக்கப்பட்ட, தேவனால் குறித்து வைக்கப்பட்ட ஒரு பெண்ணாய் இருக்கும். அதை இச்சித்தால், இச்சையோடு பார்த்தால் இருதயத்திலே விபசாரம் நடக்கிறது. நீதிமொழிகள் 6:29 என்ன சொல்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 6:29 படிங்க. பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஆக்கினா தண்டனை. எவ்வளோ தண்டனை ஜென்ரலாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தப்போ தான் நல்ல ரெஃபரன்ஸ், உலகம் கரெக்டான ரெஃபரன்ஸில் நிற்கிது. எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தாங்க? விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணு வந்தப்போ 500 ரூபா ஃபைன் போட்டாங்களா? 10,000 ரூபா ஃபைன் போட்டாங்களா? என்ன செஞ்சாங்க எல்லாரும் சொல்லுங்க? கல்லெறி எடுத்து நிற்கிறாங்களா? விபச்சாரத்திற்கு கல்லறிவும் மற்றவருடைய பணத்தை திருடுகிற கள்ளனுக்கு என்ன ஒரு தண்டனை போகுது பாருங்க. இது கீழே, அங்கே சிலுவை மேலே தூக்கி வைக்கிறாங்க. பிறனுக்குரிய பொருளை எடுத்தா அங்கே சிலுவையில் அப்படியே வலது பக்கத்தில் ஒரு கள்ளனும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனும் தான் தொங்க விட்டுருக்கிறாங்க. கொலைக்கு சமானமாக களவும் நிற்கிறது. அப்ப இந்த ஒரு ஆக்கினை போல உங்களுக்கு வாழ்க்கையில நடக்குது. மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் ஆவிக்குரிய பிரகாரமாக கல்லறிகிறார்கள், விரோதமாக ஏதாகிலும் செய்கிறார்கள். பொறாமை வந்து தாக்குகிறது. ஏன் பொறாமையிலேருந்து விடுபட முடியல? பொறாமை தாக்குது தாக்குது தாக்குது, பயந்து போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்? உங்கள் கண்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, பொறாமை தானாக கண்ட்ரோல் ஆகி விடும். கல் வராது உங்களுக்கு விரோதமாக. அப்போ இருதயத்தில் விபசாரம். இதனோடு இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் விபசாரம் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ரத்தம் அதனால் தீட்டுப்படுகிறது. அது தனக்குரிய நீடித்த ஆயுசை இழக்கிறது. வேதாமத்தில் எழுதியிருக்கிறது, மடியிலே எவனாகிலும் வேகாமல் அக்கினி தழலை தன் மடியில வைத்துக் கொள்ள கூடுமா? அப்ப அக்கினி தழலை எடுத்து தன் மடியில வச்சா என்ன ஆகும்? சுட்டு எரிக்கும், எரிச்சிரும், காலில் ஓட்டையை போட்டுரும், ஒரு பள்ளத்தை உருவாக்கிரும் அந்த அக்கினி. அதுபோல ஒரு குறிப்பிட்ட கங்கு அளவு போல உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம், உன் ஆயுசு காலம் சாம்பலாகிறது. அப்புறம் கடைசி நேரத்தில் உட்காந்து கத்தாவே எவ்வளவு நான் உண்மையா இருந்தேன், எனக்கு ஆயுசு காலம் கூட 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 வேணும் அப்படின்னு கதறி அந்த நேரத்தில் கலங்கிக்கிட்டு இருக்க வேண்டியது என்ன? உன்னுடைய ஆயுசு காலத்தை ஒரு தடவை பிறனுடைய மனைவியை இச்சையோடு பார்க்கும் பொழுது ஒரு கங்கல் அளவு போல சுட்டெரிக்குன்னா, இதே வாழ்க்கையிலேயே ஓடிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய ஆயுசு காலம் இருந்து பின்னாலிருந்து மெதுவாக வைண்ட் அப் ஆகிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சம் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மரணம் உங்களை நீங்கள் வாழ்க்கையில் நடக்கிறேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் நடக்கிறது மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. மரணம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆகவே துன்மார்க்கன் நிலைவரப்படான். நிலைவரமாக ஒரு வேலையை செய்ய முடியாது. வாழ்க்கையில் 24 மணி நேரம் அசுத்தமான எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள், ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதா போய்விடுகிறது. அப்படி எதிரே மரணம் வந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் உங்களுடைய ஆயுசு காலத்தை மட்டும் இல்லை, உங்கள் நல்ல ஹெல்த்து, உங்கள் நல்ல வெல்த்து. அழகா யோபு சொல்லுகிறார், நான் பிறனுடைய வீட்டை எட்டி பார்த்து உண்டானால் என்னுடைய ஆஸ்தியை ஐயோ அது அரித்து போடுமே என்று சொல்லுகிறார். அது முழுவதுமாய் எடுத்து போடுமே என்று சொல்லி அர்த்தம் பட அவர் பேசுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு எல்லையில் நன்மைகள் குறைந்துகிட்டே வருது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவினிடத்தில் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல அன்பு கூறுவீர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிடத்தில் அப்படியே வந்து விடுகிறது. அப்பொழுது பரத்திலிருந்து வருகிற நன்மைகள்
இறங்கி கொண்டே இருக்கும், இறங்கி கொண்டே இருக்கும், இறங்கி கொண்டே இருக்கும். சின்ன ஜெபம் செய்தால் போதும், நன்மைகள் தானாய் ஓடி வரும். கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் கைதட்டி பாடுவாங்க, மற்றவங்களுக்கு அதனுடைய அருமை புரியவே புரியாது. அவங்க இந்த ட்ராக்குக்கு வரும்போது தான் இந்த லைனுக்குள்ள என்ட்ரு பண்ணவே முடியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எண்ணி பாணி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். பாடுங்க. பாணி பெற்ற பாக்கியங்கள், ஆமென், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும், எண்ணி பாதி பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பாதி பெற்ற பாக்கியங்கள், பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கைகளை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவீர்களா? நீங்க செய்ய வேண்டியதை செய்து முடித்தால், மீட்பர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார், அவ்வளவுதான். அவர் நின்று ஜெபம் பண்ணும்போது வானம் அவருக்கு திறந்தது. அந்த நேரத்தில் போயிட்டு ஃபாஸ்டிங் போட தேவையில்லை. ஞானஸ்நானம் பெற்றார், இனிமேல் தான் ஃபாஸ்டிங்கே இருக்க போறாரு. ஆனால் அப்படி ஏறினா வானம் திறக்குது. ஸோ நீங்கள் இந்த அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த நிலை. அப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வானம் தானாய் திறக்கும். வருங்காலங்கள் உங்களுடையது, நிகழ்காலங்கள் உங்களுடையது, உலகம் உங்களுடையது, எதிர்காலம் உங்களுடையது, ஜீவனாகிலும் மரணமாகிலும் உங்களுடையது. அப்படியானால் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை.